சென்னையில் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருந்தாலும் வாக்களித்தோரின் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே அதிகரித்துள்ளது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சென்னையில் 83.7 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் அதற்கு மாறாக சொற்ப அளவிலேயே வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதாவது 2016ஆம் ஆண்டு சென்னையில் 61.2 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. அப்போது 39,75,976 வாக்காளர்களில் 24,22,915 பேர் வாக்களித்திருந்தனர். அதன் நீட்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் சுமார் 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் 60 விழுக்காட்டினர், அதாவது 24,16,815 பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு பிறகு சென்னையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 28,30,936 குறைந்தது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 24,69,493 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். அதாவது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் மிக சொற்ப அளவிலேயே வாக்குகள் கூடுதலாக பதிவாகியுள்ளன. ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் பதிவான வாக்குகளின் சதவீதம் அதிகமாக தோற்றமளிக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சென்னையில் 6 தொகுதிகளில் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன. 1000 விளக்கு தொகுதியில் 2021 தேர்தலில் 1,36,673 வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது 1,30,881 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் சுமார் 6,000 வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. தியாகராய நகரில் கடந்த தேர்தலில் 1,38,198 வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆனால் இந்த முறை சுமார் 5,500 வாக்குகள் குறைந்து 1,32,624 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். மயிலாப்பூரில் 2021 தேர்தலில் 1,53,643 பேர் வாக்களித்திருந்த நிலையில் தற்போது 1,49,392 பேர் மட்டுமே தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். இது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 4,251 வாக்குகள் குறைவாகும். அமைச்சர் சேகர்பாபு போட்டியிட்ட துறைமுகம் தொகுதியில் கடந்த முறை 1,06,687 பேர் வாக்களித்திருந்தனர். ஆனால் இந்த முறை 2,463 வாக்குகள் குறைந்து 99,404 வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கிறது. கடந்த முறை சைதாப்பேட்டையில் 1,61,361 வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த முறை 1,58,908 பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் 20 விழுக்காடு வாக்கு சதவீதம் உயர்ந்த நிலையில் 2,453 பேர் குறைவாக தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். எழும்பூரில் கடந்த 2021 தேர்தலில் 1,19,450 பேர் வாக்களித்திருந்த நிலையில் தற்போது 1,18,723 பேர் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் 727 வாக்குகள் குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் வரலாற்றில் இல்லாத வகையில் அதிக சதவீத வாக்குப்பதிவு நடந்தது என்ற போதிலும் வாக்கு எண்ணிக்கை என்னவோ சொற்பமான அளவில் சில ஆயிரங்களே வாக்குகளாக அதிகரித்துள்ளது. SIR நடவடிக்கையில் இறந்த வாக்காளர்களின் பெயர்களும் இரட்டை வாக்குகளும் நீக்கப்பட்டதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வாக்குப்பதிவு முடிந்து தென் மாவட்ட பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் ரயில்கள் நிரம்பி வழிந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமானோர் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. நெல்லை சந்திப்பில் முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். பலர் படிகளிலும் லக்கேஜ் பெட்டிகளிலும் அமர்ந்து பயணம் செய்தனர். அதேபோல தர்மபுரி, மொரப்பூர் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இன்று இரவு 11:50 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை பிற்பகல் 1:20 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது.
தேர்தல் முடிந்த நிலையில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர ஏதுவாக இன்றும் நாளையும் 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு பயணம் செய்திட ஏதுவாக இன்று தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1,295 பேருந்துகளும், முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 2,500 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு தினசரி இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் நாளை கூடுதலாக 3,184 சிறப்பு பேருந்துகளும், பிற ஊர்களுக்கு 3,345 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 19,676 பயணிகளும், நாளை 47,001 பயணிகளும் முன்பதிவு செய்து பயணிக்க இருப்பதாக போக்குவரத்து கழகம் குறிப்பிட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பயணிகள் இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் வாக்குப்பதிவு வரலாறு காணாத வகையில் உயர்ந்த போதிலும் சொற்ப அளவிலேயே வாக்குகள் அதிகரித்துள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சென்னையில் 83.7 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு பிறகு சென்னையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 28,30,936 குறைந்தது. 2016 ஆண்டு சென்னையில் 24,22,915 பேர் வாக்களித்த நிலையில் இந்த தேர்தலில் 24,69,493 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். ஆனால் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் 6 தொகுதிகளில் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 1000 விளக்கு, தியாகராய நகர். சட்டப்பேரவை தேர்தல் ஓய்ந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துடன் இன்று காலை கொடைக்கானல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணி, பரப்புரை சுற்றுப்பயணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்தார். தேர்தல் முடிந்த நிலையில் 4 நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டுள்ள முதலமைச்சர் வரும் 28ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் தொகுதிகளை சேர்ந்த திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், ஆவடி நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அரசியல் என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது எப்போது இருந்து தொடங்கியதென்று நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 85% வாக்குப்பதிவு என்பதையெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படக்கூடிய கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே அன்றுதான் என்று தெரிவித்திருக்கூடிய விஜய் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். தனது வீட்டில் சோதனை செய்யவில்லை என உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரைக்காக தமிழகம் வந்திருந்த வேளையில் படப்பையில் உள்ள தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தி தன்னை முடக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினர் மீது செல்வபெருந்தகை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் செல்வபெருந்தகைக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வபெருந்தகை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கான ஆதாரமாக புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா புகார் கொடுக்குறாங்க, நான் அப்படிலாம் பண்ணல. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விறகு வெட்டும் தொழிலாளிக்கு 5 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கம்புணரி அருகே உள்ள மருதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 49 வயதான விறகு வெட்டும் தொழிலாளி சந்திரன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் அந்த பகுதிகளைச் சேர்ந்த 10 வயதிற்குட்பட்ட 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியின் தந்தை கடந்த 2024ஆம் ஆண்டு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். போலீசார் நடத்திய விசாரணையில் சந்திரன் இதேபோல மேலும் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலமானது. இதனையடுத்து அவரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு சிவகங்கையில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட சந்திரனுக்கு 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கு தனித்தனியாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிபதி தீர்ப்பு கூறியதுடன் பேனாவின் முனையை உடைத்து தூக்கி எறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட 5 சிறுமிக்கும் தமிழக அரசு தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். மேற்குவங்க தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் ஹூக்ளி நதியில் படகு மூலமாக பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி படகோட்டிகளுடன் கலந்துரையாடினார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வியாழக்கிழமையன்று நடைபெற்று முடிந்தது. இதையடுத்து 2ஆம் கட்ட தேர்தலுக்கான அனல் பறக்கக்கூடிய பரப்புரையில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் டம்டம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மேற்குவங்க பெண்களின் கனவுகளை நசுக்க யாரையும் பாஜக அனுமதிக்காது என்றார். टीएमसी सरकार बदल कर रहेंगे। साथियों, टीएमसी एक महिला विरोधी पार्टी है और बीजेपी विमेन लेड डेवलपमेंट मॉडल पर चलती है. பாஜக அரசு அமைந்ததும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். மேற்கு வங்கத்தின் தூய்மையான கங்கை நதியில் படகு சவாரி செய்யும் பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள மாசடைந்த யமுனை நதிக்கு சென்று குளிக்க முடியுமா என மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹவுராவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய மம்தா மேற்கு வங்கத்தில் மோடி படகு சவாரி செய்த நிலையில் டெல்லியில் உள்ள யமுனை நதி மாசடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். বাংলার গঙ্গা আর আপনার দিল্লির যমুনা মিলিয়ে নিন। বাংলার গঙ্গা পরিষ্কার, তাই নৌকা বিহার করে হাওয়া খেয়েছেন সকালবেলায়। এটা ভোটের রাজনীতি। இதற்கிடையே தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் மாணவர் போராட்டங்களை குறிப்பிட்டு பேசினார். அந்த பல்கலைக்கழகம் கிளர்ச்சியாளர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய மம்தா பானர்ஜி ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர்கள் குரல் எழுப்புவது அராஜகம் அல்ல, நீதிக்கு பதிலாக புல்டோசர்களை அதிகாரத்தின் கருவியாக பயன்படுத்துவதுதான் அராஜகம் என்று தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் தங்கத்தின் விலை 3வது நாளாக குறைந்தது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 14,160 ரூபாயாக இருந்த நிலையில் 60 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே வர்த்தகத்தின் கடைசி வர்த்தக நாளான வெள்ளிக்கிழமையன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவு பெற்றன. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த இண்டெக்ஸ், நிப்டி, ஐடி என ஒரே நாளில் 6% அளவில் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்தன. அதிகபட்சமாக இன்போசிஸ் நிறுவன பங்குகள் 7%, டிசிஎஸ் 5%, HCL டெக் 4% சரிந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 982 புள்ளிகள் சரிந்து 76,681 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 275 புள்ளிகள் சரிந்து 23,897 புள்ளிகளுடன் நிலை பெற்றது. இது தவிர மீடியா, ஆட்டோ, பார்மா, எஃப்எம்சிஜி உள்ளிட்ட துறை சார்ந்த குறியீடுகளும் சரிவுடன் முடிவடைந்தன. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம், சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் ஆண்டு வருமானம் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் நிறுவனம் 11,76,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய நிலையில் அதில் 95,754 கோடி ரூபாய் நிகர லாபம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம், அதனால் உலகளவில் எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் உள்ளிட்ட கால சூழல்களுக்கு மத்தியிலும் ரிலையன்ஸ்
ரிலையன்ஸ் நிறுவன வருவாய் அதிகரித்துள்ளது. இதில் ஜியோ, ரிலையன்ஸ் டிஜிட்டல் நிறுவனத்தின் லாபம் கடந்த நிதியாண்டில் 12.7% அதிகரித்து 44,928 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. அதேபோல் சில்லறை வணிகத்தில் ரிலையன்ஸ் மார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 10.8% உயர்ந்து 98,232 கோடி ரூபாயை மொத்த வருவாயாக ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டில் வருவாய் உயர்ந்ததை அடுத்து ரிலையன்ஸ் குழும பங்குதாரர்களுக்கு பங்கு ஒன்றிற்கு 6 ரூபாய் பங்கு ஆதாயம் வழங்க உள்ளதாக ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் உள்ள துவாப்சே எண்ணெய் முனையத்தில் ஏற்பட்ட தீயை 5 நாட்களாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடந்த 16 மற்றும் 20ஆம் தேதிகளில் இருமுறை யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ தொடர்ந்து எரிந்து வந்ததால் சுத்திகரிப்பு ஆலையின் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துறைமுகத்தில் உள்ள போக்குவரத்து உட்கட்டமைப்பை சேதப்படுத்தியதுடன் எண்ணெய் பொருட்கள் சேமிப்பு கிடங்குகளுக்கும் தீ பரவியது. தீயை அணைப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தொடர்ந்து 5 நாட்களாக போராடிய நிலையில் ஒரு வழியாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்கா தனது கவனத்தை ஈரான் போரின் பக்கம் திருப்பியுள்ளதால் யுக்ரைன் ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் குஜராத்தை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு பெங்களூரு அணி முன்னேறியது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று இரவு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற 34வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர் சாய் சுதர்சனின் அபார சதத்தின் உதவியுடன் 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. ஐபிஎல்லில் 3 சதங்கள் விளாசிய சாய் சுதர்சன் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிவேகமாக 2000 ரன்களை கடந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ்கேலை பின்னுக்கு தள்ளினார். தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணியில் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் நிலைத்து நின்று ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். இறுதியில் 18.5 ஓவர்களில் இலக்கை எட்டி பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பந்திலேயே கோலி கொடுத்த கேட்ச் வாய்ப்பை குஜராத் அணி தவறவிட்டது இந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. அதே நேரம் இந்த ஆட்டத்தில் 8 பவுண்டரி 4 சிக்சர்களை விளாசிய விராட் கோலி ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒரு அணிக்காக 300 சிக்சர்கள் மற்றும் 800 பவுண்டரிகளை விளாசிய முதல் வீரர் என்று சாதனை படைத்தார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் முருகனின் 2ஆம் படை வீடாக வணங்கப்படும் திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்து குடும்பத்தோடு முருகனை தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் யானை பிரகிருதி குளத்தில் குளித்து குதூகலித்தது. பிரகிருதி என்ற பிரணாம்பிகை எனும் 22 வயது பெண் யானை ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் பூஜைகளில் ஆசிர்வாதம் வழங்கி வருகிறது. இந்நிலையில் வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக தீர்த்த குளத்தில் கூடுதலாக மதிய வேளையிலும் பிரகிருதி யானை குளத்தில் குளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் இடப்பட்டது. சிசிடிவி கண்காணிப்பு உள்ளிட்ட 4 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையின் வாயிலிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் சிறுமலை சந்தையில் வரத்து குறைவு மற்றும் கடும் வெயில் காரணமாக எலுமிச்சம்பழங்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. சென்ற மாதம் எலுமிச்சம்பழங்களின் வரத்து ஒரு கடைக்கு 15 டன்னாக இருந்ததால் 50 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை 2000 முதல் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 3 டன் மட்டுமே எலுமிச்சம்பழங்கள் வந்ததால் விலை 3 மடங்கு உயர்ந்து 50 கிலோ மூட்டை 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடுமையான வெயில் காரணமாக தேவைகள் அதிகமாக இருக்குது, வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு வரத்து கூட வரும்போது பார்த்தீங்கன்னாக்க 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு 50 கிலோ பேக்கிங் பை வந்து இப்போ வந்து அதே பை வந்து 10,000 ரூபா வரைக்கும் விலை போகுது.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் ஊருக்குள் உலாவரும் காட்டு யானையை வனத்திற்குள் விரட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெப்பம் காரணமாக வனத்தை விட்டு வெளியேறி ஊருக்குள் உலவி வரும் காட்டு யானை தோட்டப் பயிர்களை சேதப்படுத்துவதால் அதை வனத்துறையினர் விரைந்து விரட்ட வலியுறுத்தப்பட்டுள்ளது. விசிக மாநில முதன்மைச் செயலாளராக நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷானவாஸை நியமித்து அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி விசிக பொருளாளராகவும் ஆளு ஷானவாஸ் மாநில முதன்மைச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இருவருக்கும் இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரை அடுத்த கட்டனார்பட்டியில் பட்டாசாலை வெடிவிபத்து குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம், தொடர் விபத்திற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகையிலிருந்து கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது. இதற்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரையில் 170 மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முதல் நாளில் 500 கன அடி நீர் திறக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூரில் திருமணத்திற்கு வற்புறுத்திய காதலியை சகோதரருடன் இணைந்து கொலை செய்த 3 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாத்தியநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வாசுகி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருக்கண்ணனை காதலித்துள்ளார். இதில் வாசுகி கர்ப்பமான நிலையில் திருமணம் செய்ய கோரி திருக்கண்ணனை வற்புறுத்தியுள்ளார். தன்னை விட வசதி குறைவு என்ற காரணத்தினால் வாசுகியை தனது அண்ணனுடன் திருக்கண்ணன் கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் திருக்கண்ணன், அவரது சகோதரர் உள்ளிட்ட 3 பேருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நரசிங்கபுரம் பகுதியில் முறையாக குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சிந்தலவாடி ஊராட்சி நரசிங்கபுரம் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிந்தலவாடி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதற்கு உரிய இணைப்பு தராமல் உள்ளதாக கூறப்படுகிறது. 3 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் பிடிக்க வேண்டிய நிலை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திய சிஎஸ்கே வீரர்கள் சென்னைக்கு திரும்பினர். மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்தடைந்தவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சொகுசு பேருந்தில் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னை அணி தனது அடுத்த லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. களியக்காய் விளை, குழித்துறை, மார்த்தாண்டம், மேல்புறம், அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆர்னமெண்டல் கேபேஜ், டேலியா, பாபி, சால்வியா, மேரிகோல்டு உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்கள் தற்போது மலரத் தொடங்கியுள்ளன. இதனை காண சுற்றுலா பயணிகள் பெரும் ஆர்வத்துடன் குவிகின்றனர். வரும் மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியின் போது பூங்கா முழுவதும் கோடிக்கணக்கான வண்ண மலர்கள் மலர்ந்து பார்வையாளர்களை கவரும் என பூங்கா நிர்வாகத்தினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், திருவாடானை, பரமக்குடி, முதுகுளத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராமநாதபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அறைக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சிவகாசியில் வீட்டின் ஏசி இயந்திரத்திற்குள் தஞ்சமடைந்த பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. அசோக் என்பவரது வீட்டில் ஏசியை பழுது நீக்குவதற்காக மெக்கானிக் மூடியை திறந்தார். அப்போது 5 அடி நீளம் கொண்ட கொம்பேரிமுக்கன் பாம்பு உள்ளே இருந்தது தெரியவந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் பாம்பை மீட்டு காப்பு காட்டுக்குள் விடுவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை பௌர்ணமி விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் வள்ளி தெய்வானையுடன் தோன்றிய முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். விழாவில் 10 வயது சிறுவன் ராக சுகீர்த்தனின் நாதஸ்வர இசையை பக்தர்கள் வெகுவாக ரசித்தனர்.
கோவில்பட்டியில் புனித சூசையப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்கு தந்தையர் இல்லத்திலிருந்து இறைமக்கள் கொடியையும் அருத்தந்தைகளையும் பவனியாக அழைத்து வந்தனர். உலகில் சமாதானம் வேண்டி வெண்புறா பறக்கவிடப்பட்டது. கரூரில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை என 4 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1111 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கரூர் மாவட்டம் தளவாபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டது. இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ரவிக்குமார் முன்னிலையில் அறையில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டது. தாவேகாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்வொன்றில் கட்சியின் வண்ணம் பூசப்பட்ட புறாக்கள் பயன்படுத்தப்பட்ட தொடர்பாக பீட்டா இந்தியா அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடர்பாக அந்த கட்சிக்கு கடிதம் எழுதியிருக்கூடிய பீட்டா வண்ணம் பூசப்பட்ட புறாக்களை பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வுக்காக தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரியுள்ளது. தேர்தல் பரப்புரையில் இனி ஒருபோதும் விலங்குகளை பயன்படுத்துவதில்லை என்று தாவேகா தலைமை அறிவிக்க வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் ஆபத்தை உணராமல் குளித்த சுற்றுலா பயணிகளை வெளியேற சொன்ன காவலாளி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கடல் சங்கமத்தில் ஆபத்தை உணராமல் குளித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்புக்காக நின்ற சுற்றுலா காவலர் பால்ராஜ் வெளியேறும்படி கூறியுள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகளுக்கும் காவலாளி பால்ராஜுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவரை சுற்றுலா பயணிகள் தாக்கியுள்ளனர். இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் காவலாளியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தாக்கியவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி முகமாக அறியப்பட்ட ராகவ் சத்தா உள்ளிட்ட 3 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. பாஜகவில் இணைந்த ராகவ் சத்தா உள்ளிட்டோர் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா, அதிலிருந்து அவர்கள் தப்ப வழி உண்டா என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. वो डेट इतनी दूर होती है तब तक मरीज चल बसता है. हर साल देश का आम आदमी जब वित्त मंत्री जी की बजट की स्पीच सुनता है तो वो इसलिए नहीं सुनता कि कौन सा कॉरिडोर बन रहा है. आउटगोइंग के साथ साथ इनकमिंग कॉल का भी बंद होना. सर, जब प्रीपेड प्लान एक्सपायर होता है, मोबाइल रिचार्ज की वैलिडिटी खत्म होती है तो आपकी आवाज बंद कर दी जाती है. फोन मेरा, सिम कार्ड मेरा, नंबर मेरा. तो सर 23 मिलियन गर्ल्स यानी कि 2.3 करोड़ गर्ल्स हर साल स्कूल से ड्रॉप आउट हो जाती हैं, स्कूल जाना बंद कर देती हैं क्योंकि वहां इनएडिक्वेट मेंस्ट्रुअल हेल्थ फैसिलिटीज हैं. நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக சரமாரி குற்றச்சாட்டுகளை வைத்த ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா திடீரென பாஜகவில் இணைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவியிலிருந்து கடந்த 2ஆம் தேதி ராகவ் சத்தா நீக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மி தலைமை மீது அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக யாருக்கு எதிராக மாநிலங்களவையில் குரல் எழுப்பி வந்தாரோ அதே பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் ராகவ் சத்தா அக்கட்சியில் இணைந்தார். அவரைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி மாநிலங்களவை துணைத் தலைவர் அசோக் மிட்டல், சந்தீப் பத்தாக் ஆகியோரும் பாஜகவில் இணைந்தனர். தொடர்ந்து பேசியவர் ஹர்பஜன் சிங், ஸ்வாதி மலிவால், விக்ரம்ஜித் சிங் சாய்னி, ராஜேந்திர குப்தா ஆகிய எம்பிக்களும் விரைவில் பாஜகவில் இணைய இருப்பதாக தெரிவித்தார். मैं आपको असल कारण बताता हूं कि क्यों मैंने पार्टी की गतिविधियों से अपने आप को अलग कर लिया और उसका कारण यह है क्योंकि मैं उनके गुनाह में शामिल नहीं होना चाहता था. मैं उनकी दोस्ती के काबिल नहीं था क्योंकि मैं उनके गुनाह में शामिल नहीं था. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மியின் பலம் 10 இருக்கும் நிலையில் அதில் 7 பேர் பாஜகவுடன் கைகோர்ப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அக்கட்சிக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் ராகவ் சத்தா உள்ளிட்டோர் மீது இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையின் கீழ் கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாநிலங்களவை தலைவரிடம் முறையிட இருப்பதாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஒரு கட்சியில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்தால் அது கட்சி தாவலாக கருதப்படாமல் கட்சி இணைப்பாகவே பார்க்கப்படும் என்று அரசியலமைப்பு கூறுகிறது. இதற்கு முன்பு மகாராஷ்டிரா அரசியலில் புயலை கிளப்பிய அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து கட்சியை உடைத்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 பேர் பாஜகவுடன் கைகோர்ப்பது கட்சி இணைப்பாக கருதப்பட்டு அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை நீர்த்துப்போக்கு செய்யும் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள எஸ்டேட் குடியிருப்பில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இந்நிலையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை உடனே கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
மத்திய அரசின் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவாக பாஜக மகளிர் அணி சார்பில் புதுச்சேரியில் பேரணி நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட திரளான மகளிர் காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் அருகே திருநங்கையை திருமணம் செய்த நபரை கேலி செய்த முதியவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மெலட்டூரைச் சேர்ந்த மணிகண்டன் தனது திருநங்கை மனைவியுடன் வாக்களிக்க சென்ற நிலையில் அதை கோனியாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த 56 வயதான சிங்குராயர் கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது சகோதரருடன் இணைந்து சிங்குராயரை வெட்டி கொன்றார். மணிகண்டன் உள்ளிட்டோர் தலைமறைவான நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை ஆலந்துறையை அடுத்த செம்மேடு கிராம பகுதி சாலையில் பழமையான மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலையில் இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்துகள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென மின் விளக்கு எரிந்தவாறு கம்பம் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கம்பம் விழுவதற்கு முன்னதாகவே அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் கடந்து விட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக புதிய மின்கம்பத்தை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.